இப்போ வந்த அப்டேட்ல ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஜனநாயகன் லீக்ல சைபர் கிரைம் ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் 3 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு பைரசி கேஸ் இல்ல. லீக் எங்க இருந்து ஆரம்பமாச்சுன்னு ஒரு ஸ்ட்ராங் லீடு வந்திருக்கு. படத்தை எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அக்சஸ் யார்கிட்ட இருக்கும்? டைரக்டர் கிட்ட ஃபுல் அக்சஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்ப கோர் அக்சஸ் எங்க இருக்கும்? எடிட்டிங் டீம், ப்ரொடியூசர் சைடுன்னு எல்லார்கிட்டயும் ஒரு செக்யூர் சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும், லைக் ரெஸ்ட்ரிக்டட் டிரைவ், பாஸ்வேர்ட், கீ அக்சஸ்னு. சோ தியரி என்னன்னா, எடிட்டிங் டீம் சைடுல இருந்து தான் லீக் ஆகிருக்கு. அங்க சில பேருக்கு தான் அக்சஸ் இருக்கும். இன்னும் டீடைலா என்ன சொல்றாங்கன்னா, ஃபைன் டியூனிங், சிஜி ஒர்க், ஃபைனல் டச்சுக்காக அடுத்த ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஸ்டுடியோ கிட்ட அனுப்பியிருக்காங்க. அங்க இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் மூலமா தான் லீக் ஆகிருக்கு. இது அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் ஒருத்தன் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் மூலமா டிரைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஷேர் பண்ணி செயின் ரியாக்ஷன் மாதிரி டெலிகிராம், வாட்ஸ்அப்னு ஃபுல்லா லீக் ஆகிருக்கு. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஷேர் பண்ண நெட்வொர்க்ல இருந்து 6 பேர் இப்ப கஸ்டடியில இருக்காங்க. இன்னும் 3 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் ரியல் ட்விஸ்ட். அவன் தனியா பண்ணானா இல்ல யாராவது பண்ண சொல்லி பண்ணானா? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டிரைவ்ல இருந்து அக்சஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சோ இன்டர்னல்ல யாராவது பண்ணிருப்பாங்களா இல்ல வெளியே இருந்து யாராவது ஆக்ட் பண்ணிருப்பாங்களான்னு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, 500 கோடி பட்ஜெட் படம் ஒரு வருஷத்து உழைப்பு ஓவர் நைட்ல லீக் பண்ணிவிட்டு தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய லாஸா போச்சு. தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட கேட்டா, விஜய் படம்னா வருஷத்தோட பெரிய ப்ராஃபிட்டா இருந்திருக்கும், இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சு போயிடும்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ எல்லாரும் வெயிட் பண்றது ஒரு ப்ராப்பர் அப்டேட்டுக்காக. சென்சார் சர்டிபிகேட் எப்போ வரும்? வந்த உடனே ரிலீஸ் டேட் எப்போ? ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் 30ல படத்தை ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குதான். ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து 24/7 ஒர்க் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட முக்கியமான கோல் இப்ப என்னன்னா, யாரு பண்ணாங்க, யாரு அக்சஸ் கொடுத்தாங்க, அது கண்டுபிடிக்கணும். ஏன்னா பனிஷ்மெண்ட் முக்கியம். அப்பதான் இது போல அடுத்த முறை ட்ரை பண்ண மாட்டாங்க. லீக் பண்ணவங்க ஜஸ்ட் படத்தை மட்டும் லீக் பண்ணல, நூத்துக்கணக்கானவங்களோட உழைப்பு, ஆயிரக்கணக்கான ஃபேமிலிஸோட வருமானத்தை சிதைச்சிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிள், தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தியேட்டர்ல போய் பார்க்கறத என்கரேஜ் பண்ணுங்க. பிகாஸ் தளபதி படம்னா பிக் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்ரு. போன்ல பார்த்தா அந்த ஃபீல் வராது. சோ வெயிட் அண்ட் சப்போர்ட். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.